நீங்க இரவும் பகலும் வேதத்தை தியானிச்சீங்கன்னா you will walk like the word of God, you will act like the word of God, you will see like the word of God. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். வியாதி என்னை ஜெயிக்க முடியாது, பலவீனம் என்னை ஜெயிக்க முடியாது, ஏனா எனக்குள் ஒரு ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கு. That same life is inside you and inside me. You are called to be a success. ஏனா the spirit of success is inside of you. Hallelujah. ஒரு செகண்டுக்கு கன்சிஸ்டன்ட் ஓவர் செகண்ட். எந்த டைம் கிளாக் கூட லேட் ஆகலாம், ஸ்லோ ஆகலாம், பேட்டரி போச்சுன்னா நிக்கலாம். ஆனா இந்த யூனிவர்ஸ்ன்ற இந்த டைம் கிளாக் இஸ் சோ வெரி எக்ஸாக்ட். ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவோ ஆக்சிடென்ட் நடக்குது, ஆனா இங்க ஏகப்பட்ட ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம். ஆனா ஒரு மிஸ்கால்குலேஷன் கூட இல்ல, எல்லாம் எக்ஸாக்ட்டா போயிட்டு இருக்கு. ஆமென். My God sustains through his word. Amen. பாருங்க, எர்த்தோட டில்ட் இஸ் 23.5 degrees. இதனுடைய டில்ட், இந்த டில்ட்டும் கூட ஆனா முதல்ல நோவா காலத்துக்கு முன்பாக இந்த டில்ட் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அது தெரியல, பட் டில்ட் இல்லைன்னு சொன்னா ரொம்ப எக்ஸாக்ட் பியூட்டிஃபுல் கண்டிஷனா இருந்திருக்கும். அப்ப அன்பு தான் ஆளுகை செய்திருக்கும். அப்படின்னு சொன்னா அங்க கரெக்டான காற்று வீசி இருக்கும், பசுமையா இருக்கும், எல்லா இடத்துலயும் ஒரே சீசன், எல்லாமே அப்படி இருந்திருக்கும். ஆனா பாவம் வந்த பின்பு கூட தேவன் ரொம்ப அதிகமான ஒரு மோசமாக போடாம அதுலயும் மனிதன் வாழக்கூடிய ஏற்ற விதத்துல 23.5 டிகிரில கரெக்டான டில்ட்டை கொடுத்திருக்கிறார். இட்ஸ் எக்ஸாக்ட் டில்ட். பாத்தீங்கன்னா அப்பதான் அது எப்படி சுத்துது பாருங்க. இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸாக்ட் சர்க்குலர் போகும்போது இந்த பக்கம் அந்த நார்தர்ன் போல் க்ளோசரா வரும்பொழுது இட்ஸ் சம்மர். அந்த நார்தர்ன் போல் கடைசியில இப்படி போகுது கீழே, அடுத்து இங்க போகுது, நார்தர்ன் போல் இந்த சைடு போயிருது, இந்த சைடுல தூரமா போகுது, பக்கமா வரும். இங்க வரும்போது ஆட்டம் என்கிற சீசன், இங்க வின்டர் சீசன், இங்க ஸ்ப்ரிங் சீசன். ரைட், சம்மர், ஆட்டம், வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங். இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாக்ட் ஒரு சர்க்கிள்ல இன்றைக்கு பூமி சுத்தி கொண்டு இருக்கிறது. இது ஒரு 4 காலங்களை மனுஷனுக்கு கொடுக்கிறது. இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்ட் ஆயிரும், எக்ஸ்ட்ரீம் ஹாட் ஆயிரும், மனிதன் வாழக்கூடிய ஒரு தட்பவெட்ப நிலைமையில இருக்குது. இதா அதையும் திருப்பி குறிச்சு சொல்லியிருக்கேன். You have 4 seasons தேவன் அழகாக படைத்திருக்கிறார். சன், this is sun, சூரியன். சூரியன் நம்முடைய நட்சத்திரம். ஆமென். சன் பாருங்க, ரைட் சைஸ், ஸ்டேபிள் ஃப்ளேம், ரைட் டெம்பரேச்சர், கரெக்டான அளவு, ஸ்டேபிள் ஃப்ளேம், சரியா வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கு. திடீர்னு சூப்பரா இன்னும் 2 விறகு போட்டு கும்முன்னு எரிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நம்ம வெந்துருவோம். பாத்தீங்கன்னா கரெக்ட் சைஸ், ஸ்டேபிள். ஏன்னு சொன்னீங்கன்னா சில பெருசா இருக்கிற நட்சத்திரம் அப்படிதான் இருக்கு, திடீர்னு புஸ்ஸுன்னு பிரகாசமாகுது, அப்புறம் திருப்பி குறையுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சூரியன் தொடர்ச்சியாக ரொம்ப நாட்களாக ஒரே விதமான ஒரு கான்ஸ்டன்ட் உஷ்ணத்தை கொடுத்துட்டு இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? ஸ்டேபிள் ஃப்ளேம், ரைட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய சூரியன் இருக்கு. இந்த ஒரு சூரியன்ல பாருங்க 1.4 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அதனுடைய டயாமீட்டர். இதுல என்னென்ன வச்சிடலாம் பாருங்க. எர்த்தை வச்சிடலாம், மெர்க்குரி வச்சிடலாம், வீனஸ் வச்சிடலாம், ப்ளூட்டோ வச்சிடலாம், சாட்டர்ன் வச்சிடலாம், யுரேனஸ் வச்சிடலாம், ஜூபிட்டர் வச்சிடலாம், நெப்டியூன் வச்சிடலாம். எல்லா 9 கிரகத்தையும் உள்ள அடக்கிடலாம். ஆனாலும் பெருசா இருக்கு. கரெக்ட் சைஸ்ல ஆண்டவர் வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய சூரியன், இவ்வளவு பெரிய நட்சத்திரம், இவ்வளவு கிரகங்களுக்கு தேவையாக இருக்கிறது தேவன் அறிந்திருக்கிறார். ஸ்மால் ஸ்டார்ஸ் மோர் ஸ்டேபிள் பட் நாட் ஹாட். ஸ்மால் ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் சரியான இது கொடுத்துட்டு இருக்கு, ஆனா டூ ஹாட் இல்ல. அப்ப ஹாட்டா இல்லைன்னா இந்த கிரகங்கள் கொஞ்சம் பக்கத்துல வந்து அதுல இருந்து உஷ்ணத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சூரியனுடைய பாதிப்பு இதுல இருக்கும். ரைட், பிக் ஸ்டார்ஸ் டூ ஹாட் பட் நாட் ஸ்டேபிள். ரைட், இப்ப சன்னை பாருங்க, இவ்வளவு பெரிய சன்னு, மத்தெல்லாம் பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு, எல்லா பிளானட்டும் இவ்வளவு சின்னதா இருக்கு. இந்த சூரியன் சில நட்சத்திரங்களை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம சூரியன் இவ்வளவு பெரிய சூரியன், இங்க இருக்கு பாருங்க சன்னு, சிரியஸ், பொலுக்ஸ், அர்க்டூரஸ், இப்படிப்பட்ட பெரிய நட்சத்திரங்களுக்கு. அப்ப தேவன் எவ்வளவு பெரிய படைப்புகளை படைச்சிருக்கார். இந்த அர்க்டூரஸ் என்கிற இவ்வளவு பெரிய நட்சத்திரம் எவ்வளவு உலகத்திலே பெரிய நட்சத்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெட் சூப்பர் ஜெயண்ட் ஸ்டார், அது ரெட் கலர்ல இருக்கும். இந்த இவ்வளவு பெரிய சன்னுல இருந்து இவ்வளவு பெருசு இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த அர்க்டூரஸ் இங்க இருக்கு பாருங்க, இந்த இருக்கு. அத பார்க்கல, ரிகல் பெருசா இருக்கு, அல்லடபன், ஆன்டாரஸ், பெட்டல்கியூஸ், இதெல்லாம் ரெட் சூப்பர் ஜெயண்ட் ஸ்டார்ஸ். எவ்வளவு பெருசா இருக்கு. இவ்வளவு கரெக்டான சன்னை வச்சிருக்கிறாரு. சன் வந்து தெரியவே இல்லைன்னு போட்டிருக்கு, 1 பிக்சல் போட்டிருக்கான். சன் தெரியவே இல்லை.
அப்ப எக்ஸாக்ட் சைஸ் ஆஃப் சன். தேவன் கரெக்டான ஒரு சூரியனை தான் நமக்கு வச்சிருக்கார். இவ்வளவு பெருசு வச்சிருந்தா நமக்கு பிரச்சனை. பாருங்க, சிங்கிள் மூன் ஆஃப் த ரைட் சைஸ். மூணு ஒரே மூணு ஆண்டவர் வச்சிருக்கார். சில கிரகங்களுக்கு 2 3 மூணுலாம் இருக்கு, ஆனா நமக்கு ஒரே ஒரு மூணு தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை ஒரு சரியான அளவுல வச்சிருக்கிறார். இது பாருங்க, huge moon stabilizes the right axis of the planet to 23.5 degree. சரியான சாய்வுல வச்சிருக்கக்கூடிய புவியீர்ப்பு சக்தியில அந்த மூன் சுத்திக்கிட்டே இருக்கு. சரியா வச்சிருக்கு, நம்ம பூமியை பாதுகாக்குது. பாருங்க, மார்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மார்ஸ் எப்படி சுத்துதுன்னா 0 டிகிரிக்கு வருது, நேரா வருது, அடுத்த 60 டிகிரி ஆடுது, திருப்பி இப்படி போகுது, இப்படி ஆடுது. நம்ம பூமி இப்படி சுத்தி இருந்துச்சுன்னா எப்படி கஷ்டமா இருக்கு பாருங்க. மார்ஸ் 0 to 60 டிகிரி flips back and forth. ஆனா நம்மள இந்த மூன் சரியான அளவுல வச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஜூபிட்டர் as a shield. பாருங்க, நம்ம எர்த் இவ்வளவு தான் இருக்கு, ஆனா இந்த ஜூபிட்டர் வியாழன் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, அடுத்தது எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, நிறைய விண்வெளி கற்கள், நிறைய வால் நட்சத்திரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி நிறைய தடவை வால் நட்சத்திரங்கள் தாக்காமல் காக்கப்பட்டது எதனால தெரியுமா? இவ்வளவு பெரிய ஜூபிட்டர் நின்றனால. தேவன் நம்ம பூமிக்கு ஒரு ஷீல்டையும் வச்சிருக்காரு, ஒரு கவசத்தையும். ஏமே சூப்பர் நோவா. பாருங்க, சூப்பர் நோவா என்பது என்னன்னு சொன்னீங்கன்னா, திடீரென்று ஒரு நட்சத்திரம் அப்படியே இருக்கும், திடீர்னு பிரகாசமாகும். அது நம்ம கண்ணாலே பார்க்கலாம் இங்க இருந்து. அது கடைசியில் வெடிச்சு அது என்ன பண்ணும்னா, ஒண்ணுமே இல்லாம 10 மைல் அகலமுள்ள ஒரு சிறிய கல்லாக மாறிவிடும். நம்ம சூரியனை காட்டிலும் 1900 மடங்கு பெரியமுள்ள நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம், நம்ம சூரியன் பார்க்கல பெரிய நட்சத்திரம்லாம் திடீர்னு பிரகாசமாய் அப்படியே வெடிச்சு என்ன பண்ணும்னா, அப்படியே ஒரு 10 மைல் கல்லா மாறிடும். எல்லாம் வெடிச்சு எல்லாம் சதறிடும். அப்படின்னு சொன்னீங்க, how it happens அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ரைட், இதுதான் நடக்குது சூப்பர் நோவா. எதுக்கு இது நடக்குது? ஏறக்குறைய 100 இருந்து 150 வருஷத்துக்கு ஒரு முறை தவறாம இப்படி ஒரு சூப்பர் நோவா நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியுதோ தெரியலையோ, அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள் அதுல இருந்து வந்துகிட்டு இருக்கான். நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆண்டவர் கரெக்டா டைமிங்ல அதை செஞ்சுட்டு இருக்கிறார். பாருங்க, 7 சூப்பர் நோவாஸ் இது வரைக்கும் பார்த்திருக்குது கண்ணால. 1006, 1084, 1181, 1408, 1572, 1604, 1987 was bright as a quarter moon. மூணு அளவுக்கு அவ்வளவு பிரைட்டா திடீர் நட்சத்திரம் தெரியும். ஓகே, பாருங்க, இப்படி தெரியும் நட்சத்திரம், பிரைட்டா திடீர்னு தெரியும். என்னன்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுதே வெடிக்கும். வெடிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆகும். அடுத்தது அப்படியே இதாகி ஒரு 10 மைல் அகலம் உள்ள கல்லா மாறிடும். நல்லா கவனிங்க, இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உடம்புல எல்லா இடத்துலையும் எதால மேக்கப் ஆயிருக்கு? ஆட்டம்ஸ், புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அது நியூக்ளியஸ், சுத்தி ஓடுறது எலக்ட்ரான், எல்லாம் அப்படிதான். இது பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேல வெற்றிடம், நடுவில் பார்த்தீங்கன்னா வெற்றிடம். இது கொலாப்ஸ் ஆச்சுன்னா எல்லாம் சின்னதாயிரும். இப்ப நம்ம உடம்பையும் கரெக்டா இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறான்னா தேவனுடைய வார்த்தை தான். சகலத்தையும் வார்த்தையினால் தாங்குகிறார். இல்லைன்னா புஷ்னு போயிடும், அவ்வளவுதான். அப்படி அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லாம போயிருவேன். இட் கேன் ஹேப்பன். அவ்வளவுதான் நடக்குது. இதுதான் அந்த ஸ்டார்ல நடக்குது. திடீர்னு அந்த ஆட்டம் கொலாப்ஸ் ஆகுது, 10 மைல் அளவு கல்லாயிருது. அதுல இருந்து பல துகள்கள், ஹெவி எலிமெண்ட்ஸ் ஆர் பீயிங் எலிமினேட்டட். அது பாருங்க, லார்ஜஸ்ட் ஈல்ஸ் ஆர் ஆக்சிஜன் அதுல இருந்து வெளியில வருது, சிலிக்கான் வருது, மெக்னீசியம் வருது, நியான் வருது, அயன் வருது, யுரேனியம் வருது, ரேடியம் வருது, அது மாதிரி பல கார்பன் வருது. பட் dozens of other elements are also made. Heavy elements from the exploded remains of the supernova to enable life chemistry to proceed. அடுத்து நான் சொல்றேன் பாருங்க, all that is solid in our world, நம்ம பூமியில இருக்கிற எல்லா விதமான சாலிடா இருக்கக்கூடிய எல்லாமே, அதாவது பிளானட்ஸ், rocks, இந்த மாதிரி டேபிள், trees, as well as humanity depend on the existence of these heavy elements. அந்த சூப்பர்னோவால வெடிச்சு வரக்கூடிய அந்த heavy elements இருக்கு பாத்தீங்களா, அத சார்ந்து தான் இதெல்லாம் இருக்கு, எல்லாம் சாலிட் எல்லாம். If there were no supernovas, then there would be no planets and no life organism. தேவன் கரெக்டா ஒரு ஸ்டாரை வச்சு வெடிக்க செஞ்சிட்டு இருக்கிறார். There is no life organism. Okay, right. 1 John 1:5 and John 1:19. God is light. இந்த கண்டுபிடி பாருங்க, it's something of Einstein. இது நான் கண்டுபிடிக்கல, but it's a beautiful discovery, right? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. தேவன் ஒளியா இருக்கிறார். நல்லா தெரியும். God is light, light is not God. Yes. Amen. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல எங்க மிஸ் எழுதி போடுவாங்க, God is love. அடுத்த நாள் எழுதி போடுவாங்க, என்ன எழுதணும்னு தெரியாது, love is God அப்படின்னு. இன்னைக்குள்ள அறிவு எனக்கு இருந்துச்சுன்னா போய் அழிச்சு விட்டுருப்பேன். ஆனா அன்னைக்கு எனக்கு அறிவு கிடையாது. நாங்க இருந்த சபையில ஒரு பாட்டு பாடுவாங்க, அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு இணையேது சொல் அப்படின்வாங்க. அன்பே கடவுள் கிடையாது, கடவுள் அன்பா இருக்கிறார். Love is not God. There are so many false love. வாலிப பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருங்க. சரியான லவ் அது தேவனுடைய அன்பு மாத்திரம் தான். ஏமே, நிறைய பேர் அன்பு இன்பு அதெல்லாம், அந்த அன்பு எல்லாம் கிடையாது. அன்பு தேவன் கிடையாது, தேவன் அன்பா இருக்கார். It's a pure love. Amen. God is love.
அதே மாதிரி தான் இங்க God is light, light is not God. ஆனா God is light என்றனால சில காரியங்கள் இந்த லைட்டை படிக்கிறனால கடவுளுடைய சில குணாதிசயங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அதை வச்சுட்டு எல்லாமே சொல்லிட முடியாது. சில காரியங்களை நான் சொல்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், ஜேம்ஸ் 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில், ஜோதிகளின் வெளிச்சத்தின் பிதாவினிடத்திலிருந்து, ஃபாதர் ஆஃப் தி லைட்ஸ்ல இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. There is no variableness, மாறுதலே இல்ல. அப்ப வெளிச்சத்தின் பிதா, அப்ப வெளிச்சத்துல என்ன இல்லனா ஒரு மாறுதல் கிடையாது. There is no variableness. அப்ப வெளிச்ச அந்த father of lights நாங்க வந்திருக்கு, வெறும் father னு போட்டுக்கலாம், but he has written father of lights. God is unchangeable and God is light. இந்த ஆஸ்பெக்ட்ல இப்ப நம்ம படிக்க போறோம். அதுக்கு தான் நான் இத சொல்லிட்டே வரேன். ரைட். ஐன்ஸ்டைன் ஒரு தியரி எழுதினா, there is a theory of relativity and time dilation. Theory of relativity நிறைய பேர் தெரியுமா தெரியல. And there is a theory called time dilation. அவர் என்ன சொன்னார்னா, time dilation என்ன சொன்னா, நீங்க இப்ப ஸ்பீடு ரொம்ப கூட 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 ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது டைம் என்ன பண்ணும்னா டிக்ரீஸ் ஆகும். டைலேஷன்ல, அதாவது நீங்க ஸ்பீடு வேகமா போனீங்கன்னா ரெண்டு கிராஃப் இப்படி போட்டீங்கன்னா இத டைம் ஆகும், இத ஸ்பீடாவும் போட்டீங்கன்னா ஸ்பீடு கூடுச்சுன்னா டைம் will decrease. இதுதான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இத அவர் ப்ரூவ் வேற பண்ணி இருக்கிறார், ஐன்ஸ்டைன் தியரி. ஏன்னா இன்னைக்கு லைட் என்ன ஸ்பீட்ல போகும்னா 1,86,200 ஒரு சொச்சம் இருக்கு மைல்ஸ் பெர் செகண்ட்ல இந்த லைட் போகுது. அவர் சொல்றாரு, ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச என்னன்னா, இட்ஸ் தி ஒன்லி அன்சேஞ்சபிள் கான்ஸ்டன்ட் இன் தி யூனிவர்ஸ். ஐன்ஸ்டைன் தியரியோலஜி, இட்ஸ் ஒன்லி அன்சேஞ்சபிள், காட் இஸ் அன்சேஞ்சபிள். பாருங்க, right? Einstein also learned that as physical objects accelerate towards the speed of light, time begins to be dilated. Right? இதுதான் சொன்னேன். That means that if anybody were able to cross the threshold of the speed of light, for them time would stand still. Speed லைட்டுக்கு ஒருத்தன் போயிட்டானா அவர் என்ன சொல்றாருன்னா டைம் நின்னு போயிடும். இது அவர் சொல்லி இருக்கிறார். Right? Einstein, one of the famous scientists. அப்ப அவர்ட்ட கேட்டாங்க, when Einstein was asked what lay beyond this mysterious barrier called the speed of light, இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு ஐன்ஸ்டைன் கேட்கும்போது அவர் சொல்றாரு, I can think of no other name for it than eternity. தேவன் நித்தியமாய் இருக்கிறார். Nothing but eternity. தவிர எதுவும் சொல்ல முடியலன்றார். Isn't that interesting? Amen. 1 தீமோத்தேயு 6:15-16. Which in his times he shall show who is the blessed and the only potentate, the King of kings and the Lord of lords, who only hath immortality, who has only நித்தியத்தில் இருக்கிறவர், dwelling in the light. நித்திய ஆனந்தமுள்ள, அத மாத்திரம் வாசிங்க. நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும், நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும், ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், அவர் லைட்ல வாழ்றனால there is no death for him, eternity. Amen. Right. சரி, இப்ப பாருங்க, ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஏறி இந்த பூமியில இருந்து 80% ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் லைட்ல நீங்க டிராவல் பண்றீங்க. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து போறோம். இல்ல இப்படி வெச்சுக்கோமே, நான் போறேன் ஸ்பீட் ஆஃப் லைட்ல ஏறி போறேன், இந்த ஏர்கிராஃப்ட்ல ஏறி போறேன், 80% ஸ்பீட் ஆஃப் தி லைட்ல போறேன். 15 நாள் இங்க இருந்து நான் ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு 15 நாள் நான் திரும்பி வரேன். அப்ப எவ்வளவு நாள் ஆச்சு? 30 நாள் ஆச்சு. 80% ஸ்பீட் ஆஃப் தி லைட்ல நான் போயிட்டு வரும்பொழுது இந்த பூமியில 60 நாள் கடந்து போயிருக்கும். எத்தனை நாள்? 60 days பாஸ் ஆயிருக்கும். ஏன்னா there is some difference between time. இதான் தியரி ஆஃப் ரிலேட்டிவ்ல கணக்கு பற்றி சொல்றது. அடுத்து பாருங்க, 85% இப்ப ஸ்பீட் ஆஃப் லைட். இப்ப ஸ்பீட் ஆஃப் லைட்ல நான் ஸ்பேஸ் கிராஃப்ட்டை கூட்டிட்டு 15 நாள் மேல போறேன், 15 நாள் திரும்பி வரேன். எத்தனை நாள் எனக்கு ஆயிருக்கு? 30 நாள். நான் இங்க வரும்பொழுது என் பிள்ளைக்கு 16 வயசுனா இப்ப 26 வயசு ஆயிருக்கும். அப்படின்னா எத்தனை வருஷம் போச்சு? 10 வருஷம் போச்சு. இப்ப பாருங்க, 99.999% of the speed of lightல போறேன். ஏன்னா யாருமே ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்குள்ள கிராஸ் பண்ண முடியாதுன்றது ஒரு பெரிய ஒரு காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட்ல போனாங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆட்டம்ஸ் எல்லாமே பிரிஞ்சு it cannot stand the speed of light அப்படின்றாங்க. அதனால தான் God பாத்தீங்கன்னா he is everywhere. சில காரியங்கள் தான் அந்த ஸ்பீட் ஆஃப் லைட். அதான் நேத்து நான் சொன்னேன், ஸ்பீட் ஆஃப் லைட்லன்னா 1,86,200 சம்திங் மைல்ஸ்ல பெர் செகண்ட்ல இப்படி அப்படின்னு போகும். அப்ப தேவ தூதர்கள் இங்க இருந்து அப்படி போனாங்க, நமக்கு கண்ண மூடி திறக்கிறதுன்னு தெரியும். அதனால அவங்களால பார்க்க முடியல. அவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. ஆமென். உங்க பக்கத்துல பாருங்களேன், இருக்கிறாங்க. ஆமென். ஹalleluya. 99.999% of the speed of the light. இப்போ நான் ஏர்ப்ளைன்ல ஏறி உட்கார்ந்துட்டேன், நெருக்கி ஸ்பீட் ஆஃப் த லைட்டுக்கு இதுல நான் போறேன். இப்போ 15 நாள் போனேன், 15 நாள் திரும்பி வந்தேன். எவ்வளவு நாள் ஆச்சு? 30 நாள் ஆயிருச்சு.
ஆனா என்ன நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா 30 நாள்னா அங்க வந்து 30,000 வருஷம் ஆகுது. நான் திரும்பி வரேன், வரும்பொழுது 30,000 வருஷம் எல்லாமே போயிட்டாங்க. என்னங்கடா புது உலகமா இருக்கு, யாருமே இல்லை. 30 நாள் போயிட்டு வரதுக்குள்ளேயும் அவ்வளவு காலம் இந்த பூமியில ஆயிருந்திருக்கு. வீட்டுக்கு வர வீட்டுல யாருமே இல்ல, வீடே இல்ல. இப்போ ஒரு வசனத்தை கவனிங்க, ஒரு 2 பேதுரு 3:8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் போலவும் one day as 1,000 years. டைம் டைலேஷன் பிரகாரமா 30 நாள் நம்ம போனா 30,000 வருஷம் ஆகுது. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு வருஷம்? 1000 days. அப்ப தேவனுக்கு எப்படி ஒரு நாள் 1000 வருஷம்? Amen. How far the Bible is so close to the scientific inventions. Amen. பாருங்க, scientific inventions are close to the word of God. Amen. அப்படிதான் சொல்லணும். It's God's instructions. எல்லாம் கவனிங்க, நான் நேத்து சொன்ன எல்லாம் வார்த்தையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் இந்த காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன படிச்சா இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு வாழ்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஆமென். ஆமென். DNA டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் எல்லாம் தேவனுடைய மகத்துவங்களை காமிக்கிறதா தான் இருக்கு. பாருங்க, DNA கோட் புக் ஆஃப் மேன். DNA னா என்னது? மனிதனுடைய புத்தகம், புக் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லலாம். DNA is nothing but code of instructions. இத தமிழ்ல எப்படி சொல்லலாம்? DNA னா code of instructions. இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப பாஸ்டர் ஊருக்கு போறாங்க, அடுத்த அமெரிக்காக்கு 2 மாசத்துக்கு இங்க இருக்க போறது கிடையாது. இங்க இருக்கிற எல்லாத்துட்டையும் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. குறிப்புரைகள், அவ்வளவுதான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் given. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நடக்கணும், இது நடக்கணும், இதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது, இதெல்லாம் நடக்கணும். அங்க சொல்லியாச்சுன்னா அது பிரகாரமாக காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு எல்லா காரியங்களும் நடக்கும். அதே மாதிரி DNA கோடு நம்ம உடம்புல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டாச்சு, அது பிரகாரமாக தான் இது எல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இப்படி இருந்தேன். எங்க வீட்டில் எல்லாருமே ஒரு 5 அடி சொச்சம் தான், நான் மாத்திரம் தான் கொஞ்சம் கூட இருக்கிறேன். என்னுடைய DNA சொல்லுச்சு இப்படி இரு அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா ஒன்னு சொல்றேன், உங்க அப்பா அம்மாவோட DNA உங்களுக்கு வரல, உங்க பரம தகப்பனுடைய DNA உங்களுக்கு வந்திருக்கு. ஏமே இவ்வளவு நாள் தோல்வியின் DNA உங்களுக்குள்ள இருந்தது பாவத்தின் நிமித்தமாய். இன்னைக்கு என் பரம தகப்பனின் ஜீவன் எனக்குள்ள ஓடுறபடினால இன்னைக்கு வெற்றியின் DNA எனக்கு இருக்கு. அந்த DNA சொல்லுது நீ வெற்றிக்கு பிறந்தவன்டா, தோற்கடிக்க பிறந்தவன் இல்லடான்னு சொல்லுது. ஆமென். பிரச்சனை வரலாம், but we are going to overcome the problems. Amen. Hallelujah. More than a conquerors in Christ Jesus. பாருங்க, DNA code of instruction. It is contained in the middle of every cell of your body and also in the cells of animals and plants. ரொம்ப சிம்பிளா சொல்லி இருக்கேன். நம்முடைய உடம்புல எத்தனை செல்ஸ் இருக்குன்னா 60 trillion செல்ஸ்க்கு மேல இருக்குது. There are 60 trillion cells. ஒன்று கரெக்டா இணைக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா இட்ஸ் so very beautiful. சார்ல்ஸ் கேப்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க மகள் ஆனட் கேப்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க, அவங்க குவாண்டம் பிசிக்ஸ் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இது வரைக்கும் செல்ஸ் மாலிகூல்ஸ் இதான் இருந்துச்சு, அப்புறம் ஆட்டம்ஸ் தான் பிரிச்சுட்டாங்க. அதான் இன்னைக்கு ரொம்ப நுண்ணிய பொருட்கள். இயேசு ஒருவேளை இன்னைக்கு இருந்தாருன்னா கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டார், ஆட்டம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு பிசிக்ஸ்ல ஆட்டமை காட்டிலும் இன்னும் சின்னதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இட்ஸ் கால்ட் குவார்க்ஸ். இட்ஸ் கால்ட் குவார்க்ஸ். அதுக்கு மேல பிரிக்க முடியல, அது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல குவார்க்ஸ் என்று சொல்வார்கள். பாருங்க, இப்ப குவாண்டம் நிறைய பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் புரியும். குவார்க்ஸ் என்று சொல்றாங்க. இந்த குவார்க்ஸ் தான் இன்னைக்கு சின்னதா எல்லாத்தையும் தாங்குகிறதா இருக்குது. இதையும் ஒரு குவார்க்ஸ் தான் தாங்குது. இது ஒரு சாலிடா நிக்கணும்னா, உடையாம நிக்கணும்னா குவார்க் இணைச்சுக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு அதை பிடிச்சி இறுக்கிக்கிட்டு இருக்கு, அப்பதான் இது நிக்கும். இது இப்படி பிடிச்சி நிக்கிறனால தான் நிக்கும், இல்லைன்னா எல்லாம் லூஸ் ஆகி எல்லா பொருளும் கீழே விழுந்துரும் தூசியா. அப்ப something is holding one quark after another quark to have a body like me, to have a body like you, to have a body like this flower. இது மாதிரி ஒரு உருவம் இருக்கும்படியா செய்து இந்த குவார்க்ஸ் தான் இணைஞ்சு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த குவார்க்ஸை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது விஞ்ஞானிகள் பார்த்தாங்கன்னா 2 குவார்க்ஸையும் அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு அலையை போல இருக்குதான். It was something like a wave that is holding 2 quarks from falling away. சொல்றாங்க it is more like a sound wave. அதுவும் ஒரு சத்தத்தை போல, அதே ஒளியின் அலையை போலத்தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால is just holding it. இன்னொரு வசனத்தை வாசிங்க, கொலோசியர் 1:16-17. And he is before all things, and him and in him all things hold together. Hold together. Amen. All things hold together. அவராலே எல்லாம் ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆமென். அவர் யார்? வார்த்தையானவர். எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி இருக்கிறார். இல்லைன்னா இன்னைக்கு டயன் எல்லாம் விழுந்துரும். அவ்வளவு தூரம் கர்த்தர் நேர்த்தியாய் வச்சிருக்காரு. ஓகே, லெட்ஸ் கோ ஃபாஸ்ட். ஓகே, ஆல்ரைட். DNA code of instruction. It's contained in the middle of every cell of your body. 60 trillion செல்லிலும் ஒவ்வொரு ட்ரில்லியன் செல்லையும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்குன்னா and also in the cells of animals and plants. எல்லாத்துலயும் DNA இருக்கு, அனிமல்ஸ் பிளான்ட்ஸ்ல இருக்கு. Scientists are now able to read the message of genes. இந்த DNAல
டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய இந்த செல்லின் நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆஃப் காட் புக் ஆஃப் மேன்ல என்ன இருக்குன்னா ஜெனட்டிக்கல் கோட்ஸ் இருக்கு. அந்த ஜெனட்டிக்கல் கோட்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் a set of instructions given by God over man. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கும் பொழுது பலுகி பெருகுவாயாக என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். நீ கீழ்ப்படுத்தி நீ ஆண்டு கொள் என்ற எல்லா வேர்டுல தான் ஆண்டவர் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தார். அதெல்லாம் எங்க இருக்குன்னா it is in every cell of his being. அவனுக்குள்ளே அது இருக்கிறது.